இன்றைக்கி எக் ஃப்ரை பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்ட்டு காட்டுறேன். நம்ம ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான். ஃபஸ்ட்டு எக்கை வந்து பாயில் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 4 எக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாயில் பண்ணி எடுத்த உடனே என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நார்மல் தண்ணியில் போட்டுடலாம். போட்டோன்னா நம்ம உடனே உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு எல்லா முட்டையும் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மசாலாஸ் பெருசாக தேவையில்லை. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். இவ்வளோ தான் தேவை. இப்போ எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மஞ்சள் 1/4 ஸ்பூனு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் லிக்விட் பேஸ்ட்டில் தான் இருக்கணும். ஏன்னா ஒயிட் வந்து முக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணியை உறிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா லிக்விட் பேஸ்ட்டில் நல்லா லிக்விடாக வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றா வந்து நம்ம பாட்டம் மட்டும் முக்கி வச்சுக்கலாம். போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிப் பண்ணி அப்படியே போட்டுடலாம். மஞ்சள் இருக்கிற பாகத்தை அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கல்லில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். நம்ம இரும்பு தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. இப்போது நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம இப்போ ஒன்றா மெல்லமாக வந்து எண்ணெயில் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஃபுல்லில் வச்சு எடுத்து பண்ணிட்டீங்கன்னா முட்டை வெடிச்சிரும். ஓகேங்களா? பின்பாகம் வந்து நம்ம லைட்டாக வந்து வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அது பிளாஸ்டிக் மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி சுருங்கி டேஸ்ட் இல்லாமல் ஆகிடும். ஒரு நிமிஷம் வச்சாலே போதும். அந்த மசாலாஸ்லாம் அப்படியே உள்ளே இறங்கிடும். அந்த ஹீட் பட்டாலே போதும். உப்பு மசாலாலாம் உள்ளே இறங்கிடும். ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த ஒயிட் இருக்கிற இடம் மட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் எக்கையும் நான் அதே மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்க மசாலா அவ்வளோத்தையும் உள்ளே நம்ம வந்து முட்டை மேலே ஊற்ற முடியும். ஏன் நான் எல்லா மசாலாவும் ஊற்றிட்டேன்னா இதில் கொஞ்சம் மசாலாஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா பட்டும் படாமலும் இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான். இப்போ ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் திருப்பி விட்டு பார்க்குறேன். இன்னும் கூட கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்படியே விடுறேன். இந்த எக் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பார் சாதம், ரசம் இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வீட்டில் வந்து எங்கள் ஊர்லலாம் வெறுங்கறின்னு சொல்லுவாங்க. வெறும் தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைப்பாங்க. அதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறியே தேவையில்லை. அதுக்கெலாம் இதுவே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாமே வெந்துருச்சு. நம்ம இப்போது எல்லாத்தையும் மெல்லமாக எடுத்துடலாம் ஒன்றா. பாருங்கள், நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பெருசாக எண்ணெயும் உறிஞ்சிருக்காது. அதே நேரம் வந்து நல்லா மசாலாலாம் பிடிச்சி ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும் பாருங்கள். சிம்பிளாக இன்றைக்கி வந்து எக் மசாலா, எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சைட்லேருந்து எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாருங்கள் எண்ணெய் பெருசாக உரியலை, ஆனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர்பா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Thank you so much, friends.